சூர்யா மாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. மாறி மாட்டுக்கும். என்னது ஹஸ்பண்ட் சார் ஃபோன் வந்து போக மாட்டேங்குதே. என்ன பண்றது? சரி எப்படி இருந்தாலும் இங்கேருந்து கார்லேருந்து போனவரு ஆஃபீஸ்க்கு தானே போயிருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு மேனேஜர் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம மாறி ஃபோன் அடிச்சு பார்த்தா தான் தெரியுது. அந்த இடத்துல அவங்க வந்து பேசுறாங்க. "மேடம், இன்னும் ஹஸ்பண்ட காணுமே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யா சார காணுங்கிற மாரி அவங்க வந்து பேசுறாங்க. "அச்சச்சோ! அவர காணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்களுக்கு யாரும் ஃபோன் அடிச்சாங்களா?" "இல்ல மேடம். அவரு காலையில எனக்கு ஃபோன் அடிச்சு, மீட்டிங் ஏற்பாடு எல்லாம் பண்ணிரு அப்படின்னு சொன்னாரு. நான் இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டி வர வச்சுட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே, எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு அவர் ரீச் ஆனோனே, "எனக்கு கண்டிப்பா அவசியமா ஃபோன் அடிங்கன்னு" சொன்னோனே, "சரி மேடம்னு" சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. கீழ வந்து மாறி வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹாசினி, ஸ்ரீஜா, சங்கரபாண்டி, பார்வதி 4 பேரும் வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா மாறி வந்து ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இது மாரி சூர்யாவ வந்து காணோம். எங்க இருக்காருன்னு தெர்ல. என்ன மாரி பேசுற? ஃபோன் வந்து இது மாரி கிடைக்கலன்னா, என்ன அர்த்தம்? அவர் மீட்டிங்ல வந்து பிஸியா இருக்கலார்ல. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப ஹாசினி வந்து கேட்குறாங்க. என்னடா இது? இப்படியெல்லாம் நடக்குதே! அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து யோசிக்கிறாங்க. ஆமா மாரி. அக்கா சொல்ற மாரி, மீட்டிங் கூட அட்டெண்ட் பண்ணலாம்ல. இது மாரி சந்தேகப்பட்டு தான் நானும் வந்து கம்பெனிக்கு ஃபோன் அடிச்சேன். சூர்யா வந்து அங்க வரவே இல்லங்கிற மாரி சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. இத கேட்டோன வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. ஃபோன வந்து சார்ஜ் கூட இல்லாம ஆஃப் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவும், ஹாசினியும். எனக்கு என்னமோ வந்து சந்தேகமா தான் இருக்கு. நீ சந்தேகப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. சூர்யா வந்து நல்லபடியா தான் இருப்பாங்கங்கிற மாரி பார்வதி வந்து பேசுறப்ப, சங்கரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க. என்னடா இது சிஸ்டர் இருந்தா கூட இந்த வீட்ல ஏதாவது சூர்யாவுக்கு பிரச்சனை வருதுன்னு கூட யோசிக்கலாம். இந்த வீடே இனிமேட்டு எந்த விதமான பிரச்சனையும், சங்கடத்தையும் வந்து சந்திக்காம நிம்மதியா இருக்க போதுன்னு பார்த்தா, காலையிலேருந்து நடக்கிற விஷயம்லாம் வந்து ஜீர்ணிக்கவே முடியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நான் இப்பயே வந்து அதிகாரிங்கள்ட்ட போயிட்டு சூர்யாவ பத்தி நான் வந்து எழுதி குடுக்க தான் போறேன். சரி எல்லாரும் போவோம். தனியா போ வேணான்னு சொல்லி அந்த இடத்துல சங்கரபாண்டி சொன்னோனே, அப்படியே போலான்ட்டு இருக்காங்க. சூர்யாவ வந்து கை தாங்கலா வந்து கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு, "சார் நானே நடந்துக்கிறேன்." "இல்ல சார், எங்க கடமைய வந்து நாங்க கரெக்ட்டா செய்யணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி கார்ல வந்துகிட்டு இருந்தாரும்மா, ஆப்போசிட்ல இது மாரி வந்துச்சுன்னு சொல்லி, நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிர்றாங்க அவங்க. "சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம்." அப்படின்னு சொன்னோனே, "நீங்க இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்கிற" மாரி வீட்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. "சரிம்மா, ரொம்பவே சந்தோஷம்னு" சொல்லிட்டு வந்த ஆட்டோல வந்து ஏறி அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சர்றாங்க. சூர்யாவ வந்து மாடியில வந்து நிம்மதியா வந்து "தூங்க வைம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு" சங்கரபாண்டி, பார்வதி, ஸ்ரீஜா, ஹாசினி சொன்னோனே பிரியா மாரியும் ரூம்ல வந்து தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "மாறி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அத மட்டும் எனக்கு தெளிவுபடுத்துறியா?" "என்ன ஹஸ்பண்ட் சார்? எனக்கு இது மாரி ஆகுதுங்கிற விஷயத்த உனக்கு கனவா வருமே, எதுவும் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன தான் நமக்கே சர்ப்ரைஸ் ஆயி போச்சு. என்னடா இது 3 விஷயம் வந்து நடந்திருக்கு. எதுவும் கனவா வரல. "இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க ஆஃபீஸ்க்கு போனப்ப எனக்கு இது மாரி கனவு வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜாக்கு இது மாரி கிச்சன்ல ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அதுவும் எனக்கு கனவா வரல. செண்பகவல்லி மேல ஒரு விஷயம் அது நடக்க பார்த்துருச்சு. பூங்குன்ற வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த விஷயமும் எனக்கு கனவா வரல. சரி, 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 சரி. நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். நீ இத நெனச்சு எதுவும் பதட்டப்படாத. அச்சச்சோ! என்னடா இது? நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்தியே வந்து நடக்க போறதெல்லாம் முன்கூட்டியே தெரியறது தான். இத பத்தி நம்ம யோசிக்காமயே விட்டுட்டோமே! என்ன பண்ணலாம்? நிச்சயம் வந்து அம்மன் கோயில்ல இருக்கிற சித்தர வந்து போய் பார்த்தா தான் இதுக்கான விடை வந்து கிடைக்கும்னு சொல்ட்டு, நான் வெளியில வந்து போறேன். அம்மன் கோயிலுக்கு வந்து போறேன்னு சொல்ட்டு வெளியில வந்து கேஷுவலா வந்து கிளம்புறாங்க. ஆட்டோல ஏறி நம்ப மாறி, அப்பன்னு பார்த்து மாயா வந்து வராங்க. மாயா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பூஜை பண்றதுனால தான், மாரியோட சக்தி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தடப்பட்டுருக்கு போல இருக்கு. அப்பாடா! மாரிக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் நம்ப வந்து எந்த விஷயத்தையும் வந்து சாதிக்கலாங்கிற மாரி தான் கேவலமா யோசிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. வந்தோனே, "என்ன ஆச்சு? நீங்க 4 பேரோட ஃபேஸும் வந்து சரியில்லையே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோனே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிர்றாங்க. "ஓ! அப்படிங்களா? அப்பன்னா அம்மன தேடி போறது ஒண்ணும் தப்பில்ல. நானும் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு இவங்களும் வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க. எனக்கு என்னமோ இவங்க வந்ததுலேருந்து தான் பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுதுன்னு, அந்த 4 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி, தாரா, ஹாசினி, பார்வதி எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. "தெரியலையேப்பா! தெரியாத விஷயத்த வந்து இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோன்னு பேசக்கூடாது." மாரி வந்து அந்த சித்தர் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "என்னம்மா ஆச்சு மாரி? என்ன நடந்துச்சு? எனக்கு முன்கூட்டியே இது மாரி கனவு போல காட்டும்ல, நடக்க வேண்டிய விஷயம்லாம். அது வந்து எனக்கு தெரியாம இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்ல. அதுவும் முக்கியமான 3 விஷயம்." அப்படின்னு சொன்னோனே, "நான் சொல்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே கேஷுவலா வந்து வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க.
இரும்மா ஒரு நிமிஷம் சோழிய பார்த்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து சோழிய வந்து உருட்டுறாங்க. மாரிக்கு நடந்த விஷயம்லாம் என்னங்கிற மாரி, அப்படியே வந்து கைய வச்சுட்டு அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ மாரிக்கு எதிரா வந்து சதி திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாரியோட சக்தி வந்து இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் எதுவுமே வந்து நடக்க போறதெல்லாம் முன்கூட்டி தெரியாது. இந்த விஷயத்த மாரிக்கிட்ட நம்ம சொல்லுவோம். நான் கேட்டேன்ம்மா அம்மன்ட்ட. அம்மன் வந்து சொல்லிட்டாங்க. உனக்கு இன்னும் இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசை கரெக்ட்டா 30 நாளைக்கு உனக்கு நடக்க போறது எதுவுமே தெரியாது. ஏன்னா, உன் சக்திய வந்து தடுத்து வச்சிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா, வரக்கூடிய பிரச்சனைய வந்து நீ சமாளிச்சுருவல்ல. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல நிச்சயம் இது மாரிலாம் யார்றா பண்ணுவா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மன் உனக்கு துணையா இருப்பாங்க. அதுல நீ சந்தேகமே பட வேணாம். அம்மன் சக்தியோட நீ பல மடங்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ள தான் வேணும். வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்ல. அம்மன் உனக்கு துணையா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் வந்து சொல்றாங்க. எப்படி சாமி? யார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க? நான் ஒரு செகண்ட்ல சொல்லிறலாமா? யார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா கூடிய சீக்கிரம் இது எல்லாம் உனக்கே புரிய தான் போகுது. ஏன் இது மாரியெல்லாம் நடக்குது? கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு இது ஒரு முடிச்சு போட்டுக்கிற மாரி விஷயம். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தனா, உனக்கே வந்து எல்லா விஷயமும் வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 மாசத்துக்கு நீ கொஞ்சம் கவனமா இரு. அந்த அம்மனே உனக்கு உதவி செய்ய வருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அந்த சித்தரு, வாம்மா கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற சாமி சன்னிதானத்துக்கு வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து போறாங்க. போனோனே அவங்க வந்து பூஜை வந்து பண்றாங்க. மாறி, இந்த குங்குமத்த கையில எப்போதும் வச்சுக்க. சரியா? இந்த குங்குமம் உன் கையில இருக்கிற வரைக்கும், அம்மன் வந்து உன் கூடயே இருக்கிறதுக்கு சமம். உன்ன சுத்தியும், உன் வீட்ல இருக்கிறத சுத்தியும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்குங்கிற மாரி, அவங்க வந்து பேசுற மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனா, இந்த விஷயத்த நம்ம மாரியால வந்து ஜீர்ணிக்கவே முடியல. எப்புட்றா நம்ம இந்த ஒரு மாசத்த வந்து சமாளிக்க போறோங்கிற யோசனையில தான் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப மாறி.